அனைவருக்கும் வணக்கம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து அவருக்கு நெருக்கமானவங்க கிட்ட எல்லாத்துலேயும் இந்தியாவையும் ரஷ்யாவையும் இருண்டு கிடக்கக்கூடிய சீனாவிடம் இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கி தேதியில் வந்து பார்த்திங்கன்னா வல்லரசு போட்டி அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில தான் நடக்குது. ஏன்னா முதல் 2 பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கக்கூடிய டாப் 2 நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவும் சீனாவும் அப்படிங்கும்போது இந்த 2 நாடுகளுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர போட்டி. முதலிடத்தில் இருக்கிறது யார், முதலிடத்தை பிடிக்க போகிறது யார் அப்படிங்கிறது தான் போட்டி. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா சூழ்நிலையை புரிஞ்சிக்காமல் இந்தியா மேலே என்ன பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இந்தியா மேலே 50% வரியை விதிச்சிட்டார். இதனால் நம்ம பொருளாதாரம் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கையை விட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் நினைக்கவே இல்லை. அவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் நோபல் பரிசு வாங்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்தியா மேலே வரி விதிச்சிட்டாரு. அதுக்கு காரணம்லாம் ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோக்கள்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நான் என்ன சொன்னேன்னா, ட்ரம்ப் வந்து கண்டிப்பாக மனசு மாறி, அதாவது நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு திரும்பி வருவார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதே தான் நடக்குது. என்ன அப்படின்னா, இதில் வந்து பாரத பிரதமர் மோடியுடைய ராஜதந்திரம் பலித்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சீனாவோட மோடி நெருக்கம் காட்டினதே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவை வழிக்கு கொண்டதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாங்காய் உச்சி மாநாட்டில் நேரடியாக போய் ஏற்கனவே 7 வருஷங்களுக்கு அப்புறம் வந்து சீன அதிபர் ஜின்பிங்கை சந்திக்கிறதுக்காக சீனாவுக்கு போயிருக்காரு நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள். ஏன்னா இதுக்கு முன்னால் நடந்த அந்த சீன வீரர்களுக்கும் இந்திய வீரர்களுக்கும் நடந்த தகராறுனால வந்து அவர் சீனாவுக்கும் போல் ஜின்பிங்கிட்ட பேசவும் இல்லை. இப்போ போயிருக்காரு அப்படின்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்த இந்த 50% வரிக்கு எதிராக ட்ரம்ப்பை வழிக்கு கொண்டுடும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாக என்ன பண்ணியிருக்காரு, ஷாங்காய் உச்சி மாநாட்டில் போய் பாரத பிரதமர் கலந்துக்கிட்டு ஜின்பிங்கையும் ரஷ்ய அதிபர் புடினையும் சந்திச்சிருக்காரு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு இப்போ வந்து இந்தியாவை சீனா கிட்ட இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு நெருக்கமானவங்க கிட்டலாம் அவர் வந்து புலம்பி தள்ளியிருக்கார். ஏங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனால் என்ன ஆகுது, அமெரிக்கா பொருளாதாரத்தில் 2வது இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் சீனா வந்து இந்திய பொருட்களை இறக்குமதி பண்ணுற முக்கியமான இந்தியாவிலேருந்து என்னென்ன தேவையோ, சீனாவில் கிடைக்காத பொருட்கள் இந்தியாவிலேருந்து என்னென்ன தேவையோ அது மட்டும் இல்லாமல் அதை வந்து இறக்குமதி பண்ணுறது, சீனாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இந்திய பொருட்களை வந்து இறக்குமதி செய்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு தெரிவிக்கிறது, இப்படி அவர் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அமெரிக்க பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், 2வது இடத்துக்கு வந்துடும். இதனால தான் வந்து ட்ரம்ப் இப்போ தான் வந்து சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு வந்து நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவோம், கண் கெட்ட பிறகு சூரிய வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து எல்லார்கிட்டையும் வந்து புலம்பி தள்ளிட்டுருக்காரு, இந்தியாவை வந்து இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி, சீனாக்கிட்ட இழந்து விட்டோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா பெரிய அளவில் எண்ணெய் உற்பத்தி பண்ணக்கூடிய, உலகத்துக்கே சப்போர்ட் பண்ணக்கூடிய எண்ணெய் மற்றும் ஆயுத உற்பத்தி செய்யக்கூடிய ரஷ்யாவையும் வந்து பார்த்திங்கன்னா சீனாவோட நெருக்கமாக வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு, ட்ரம்ப் வந்து புலம்பியிருக்காரு. இது வந்து கண்டிப்பாக இது வந்து நம்ம மோடியுடைய பாரத பிரதமர் மோடியுடைய ராஜதந்திர நடவடிக்கைக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தான் நம்ம வந்து சொன்னோம். கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப்பு எப்படியாவது இந்த வரி குறைப்புக்கு அவர் வந்து வழிக்கு வருவார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த வரி விதிப்பு வந்து ட்ரம்ப் விதித்த வரி வந்து செல்லாதுன்னு சொல்லி அவங்க ஊரில் வந்து அமெரிக்க கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அதை எதிர்த்து அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அது வெற்றியோ தோல்விங்கிறதுக்கு முன்னாடியே வந்து ட்ரம்ப்பு தானாகவே முன் வந்து இந்தியாவுக்கு எதிராக விதித்த 50% வரியை குறைச்சிட்டாரு அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக
இந்திய பிரதமர் மோடிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீனாவுடையும் ஒரு நட்பு பாராட்டின மாதிரியும் ஆச்சு. ரஷ்யா அதிபர் புடினையும் சந்தித்து பல இராணுவ விஷயங்கள் மற்றும் பல பொருளாதார விஷயங்களை பற்றி மோடி அவர்கள் பேசின மாதிரியும் ஆச்சு. ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படிங்கிறத விட ஒரே கல்லில் கிட்டத்தட்ட 4-5 மாங்காய் அடித்த மோடி அவர்களை பாராட்டுற தவிர வேறு வழியே இல்லை. ஆனால் நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் மோடிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. தமிழன் சுப்பு டாக்ஸ். மீண்டும் சந்திப்போம்.